श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஸ்ரீ சாய்நாதர் அவர்களின் ஆசிகளுடன் ஸ்ரீ சத்குரு ஆச்சாரியா இக்கிராலா பரத்வாஜ் மாஸ்டர் அவர்களின் நல்லாசிகளுடன் இந்த சத்சங்கத்தை நாம் எல்லோரும் ஆரம்பிக்கின்றோம். பல மாதங்களாக நம்ம சத்சங்கத்தில் குரு சரித்திர பாராயணம் செய்து கொண்டு வருகின்றோம். 51 அத்தியாயங்களை கடந்து இன்று இறுதி அத்தியாயமாக 52வது அத்தியாயத்தை பார்க்க போகின்றோம். இந்த 52வது அத்தியாயத்தை 3 விஷயங்களை நம்ம இப்ப பாக்குறோம். இன்னைக்கு எப்படி நாமதாரகனின் சமாதி நிலை இருந்தது, இரண்டாவது குரு சரித்திரத்தின் மகிமைகள், மூன்றாவது பாராயணத்தின் முக்கியத்துவம். இந்த 3 விஷயங்களையும் இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இந்த குருச்சரித்திரத்தை ஆரம்பிச்சோம்? ரொம்ப அழகான ஸ்லோகம் நமக்கு மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்கார். குரு மத்தியே ஸ்திதிதம் விஸ்வம், விஸ்வம் மத்தியே ஸ்திதிதோ குருஹு, குருர் விஸ்வம் நச்ச அன்யோஸ்தி, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, குரு என்பவர் ஒரு மனிதர் மட்டும் அல்ல, அவர் இந்த முழு பிரபஞ்சத்தையே நமக்கு பிரதிபலிக்கின்றார். இந்த உலகமெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னா அந்த குருவின் உள் உள்ளது அப்படிங்கிற வழியாக நம்ம எல்லோரும் அந்த பாவனையோட அந்த குருவை பார்க்கின்றோம். அந்த குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த குரு சரித்திரத்தை ஆரம்பிச்சோம். இந்த நம்ம இவ்வளோ குருவை பத்தி சொல்றோம். இந்த இவ்வளோ சரித்திரத்துல நம்ம சித்தமுனி வழியாக ஸ்ரீ குரு அவர்களின் திருவிளையாடல்கள் அனைத்தையும் கதைகளாக நாமதாரகன் கேள்விகள் கேட்கும்படி சித்தமுனி விளக்கும்படி நிறைய கதைகளையும் நிறைய அனுபவங்களையும் இந்த குரு சரித்திர பாராயணம் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. அதுல நம்ம என்ன இவரு சொல்றாரு, இப்போ சித்தமுனி எப்படி ஆரம்பிக்கிறாரு இந்த 52வது அத்தியாயத்தை அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய விஷயத்தை நம்ம கேட்டுட்டோம் இந்த ஸ்ரீ குருவை பற்றி இந்த சரித்திரத்தை. இதுல நிறைய நம்ம அவதார தூதர்கள்லாம் பிறந்தார்கள். நமக்கு எல்லாருக்குமே அவதாரங்கள் எடுத்தாங்க. அந்த அவதாரங்களை எல்லாம் முடித்து கொண்டு அந்த மனித உருவத்தை முடித்து கொண்டு அவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆனா தத்தாத்திரேயர் மட்டும்தான் என்ன பண்றாரு, அந்த சங்கமத்திற்குள் இருந்து கொண்டு அருகில் இருந்து கொண்டு அவரை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஆசையை புரிகின்றார், அவங்களுக்கு தேவையானது பற்றி அளிக்கின்றார், நல்வழிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றார். இந்த தத்தாத்திரேயர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன விஷயம் நம்ம நிறைய வாட்டி இதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பாகவத புராணத்தில் தத்தாத்திரேயர் மக்களுக்கு என்ன சொல்றார், எப்படி நல்வழிப்படுத்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அனுபவத்தை, நான் எப்படி முக்தி அடைந்தேன், நான் எப்படி ஞானத்தை பெற்றேன்றா, எனக்கு இந்த உலகத்தில் 24 குருக்கள் இருக்கின்றார்கள். அந்த 24 குருக்கள் வழியாக நான் நிறைய விஷயத்த கற்றுட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம குருச்சரித்திர உதயபுரி பிரார்த்தனாவையும் நம்ம டெய்லி படிக்கிறதுலயும் அந்த 24 குருக்கள் வந்துட்டே இருக்காங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அவங்க என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த குரு அந்த 24 குருக்கள்ல நம்ம பார்த்தோம் என்றால் பூமி, சில குருக்களை தான் இப்ப நான் சொல்றேன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த 24 குருக்களும். இந்த பூமி எப்படி ஒரு பொறுமையாக இந்த சுழன்று இருக்கும் இன்பம் துன்பம் எப்படி நமக்கு மாறி மாறி வருதோ, இரவு பகல் எப்படி மாறி மாறி வருதோ அந்த மாதிரி இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கின்ற பொறுமையாக நம்ம ஒரு விஷயத்த கையாள வேண்டும். இந்த பஞ்சபூதங்களே நம்ம நினைச்சுக்கணும்.
இந்த ஆகாயம் எப்படி பறந்து விரிந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாம பறந்து விரிந்து இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கின்றதோ அந்த மாதிரி நம்ம ஆன்மா, அதாவது பிரம்மம் என்பது ஒன்றுதான் என்பதை இந்த உலகத்துல பறந்து விரிந்து இருக்கின்றது. மூன்றாவது நீர். நீர் தூய்மைப்படுத்தவும் புனிதப்படுத்தவும் நம்ம அதை உபயோகிப்போம். அந்த புனிதமான நீர் ஊற்றெடுத்து எப்படி வருகின்றதோ அந்த மாதிரி எனக்குள்ளும் ஞானம் வருகின்றது. அதுவும் ஒரு குருதான். 4 தீ. தீ இப்ப நம்ம பட்டு ஒரு துணியை போட்டாலும் பஸ்மமாக தரும், காகிதம் போட்டாலும் பஸ்மமாக தரும். அதுக்கு இது ரொம்ப புனிதமானது, இது ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப சீப்பு அப்படிங்கிற ஒரு இது தெரியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. அதே மாதிரி செல்வந்தனாகவும் இருக்கலாம், அறிவாளியாகவும் இருக்கலாம், மூடனாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம். ஆனால் நான் யார பாக்குறேன் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்க ஒரு ஆன்மாவை தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் நாம் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்பதை தீ கற்றுக் கொடுக்கிறது. அதே மாதிரி வாயு. வாயு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. வெளியில எல்லாம் பரவின்றிருக்க வாயுவாகவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வாயு பிராணவாயுவாகவும் எந்த இடத்துல இருக்கும் அந்த தன்மையாக மாறிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம எது மேலேயும் பற்று கொள்ளாமல் நம்ம எங்கு சென்றாலும் அதுக்கு ஏற்றவாறு நம்ம இருக்கணும். சந்திரன், அதாவது அது வளருது தேயுது, வளருது தேயுது. அதே மாதிரி ஆன்மாவின் நிலை என்ன? பிறப்பது இறப்பது. அதனால பிறக்கிறது சந்தோஷமாகவும், இறந்து போனால் அது கஷ்டமாகவும் பார்க்காமல் எல்லாமே இது ஒரு வாழ்க்கை சுழல் என்பதை நம்ம அறிஞ்சுக்கணும். சூரியன் வருஷம் முழுக்க இருக்கிற வெப்பத்தை எல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து கொண்டு வச்சுட்டு அதை குளுமைப்படுத்தி மழை காலத்துல நமக்கு மழையாக தருது. அதே மாதிரி நம்ம குரு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற எல்லா வித்தைகளையும் ஆற்றலையும் சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு ஞான மார்க்கத்தை நாம் பெறணும். இந்த கபோர்டு என்ற இந்த புறா என்ன பண்றது, ஒரு பற்று, தன்னோட ஜோடி, தன்னோட குழந்தை அப்படிங்கிற ஒரு பற்றுனால வேடன் கிட்ட இருந்து இழந்துடும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். மலைப்பாம்பு எப்பவுமே இரையை தேடி போகாது. தன்கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிடும். அது வர வரைக்கும் பொறுமையோடும் காத்திருக்கணும். அந்த பொறுமை. கடல் நம்ம கிட்ட பார்த்தாதான் சீற்றமாக தெரியும், ஆனா தூரமா இருந்து பார்த்தால் ஒரு அமைதியாக தெரியும். அதனால நம்ம பார்ப்பதற்கு எவ்வளவு ஒரு இடைவிடாமல் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கனாலும், சலனங்கள் எல்லாமே இருந்தாலும் பிரம்மம் என்ற ஒரு பார்வை மூலம் அது எல்லாமே அமைதியாக மாறிடும். இந்த பூச்சு என்ன பண்ணும், அந்த வெளிச்சத்தை தேடி போகும். அதுக்கு தெரியும் அது ஆபத்து தான். அதே மாதிரி இந்த லௌகிக வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், ஆசைகளை நோக்கி போய் ஆசைகளுக்கு அடிமடையாக விட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எது தேவையோ அதை மட்டுமே நாட வேண்டும். இந்த வண்டு மலர்களுக்கு மலர்கள் சென்று தேடி சேர்த்து உண்டு வாழும். ஒரே மலர்ல இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் பக்தி மார்க்கத்தில் சந்நியாச கோலம் எடுத்தாலும் ஒரு இடத்துல இருந்து பிக்ஷையெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலயும் சேர்ந்து அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்து பிக்ஷை கொண்டு சந்நியாச மார்க்கத்தை பெறுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த வண்டு சொல்லி தருது. தேனி. தேனி என்ன பண்ணும்னா வண்டு மாதிரி இல்லாம எல்லா மலர்லும் தேனை சேர்த்து வச்சுக்கும். தேனை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், அது மத்தவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஆசை தூண்டிவிடும். அச்சோ இது தேன் கூட எடுத்தா நமக்கு எவ்வளவு தேனி கிடைக்கும் அப்படின்னு போறவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை தூண்டாக ஆறிடும். அதனால கஷ்டப்பட்டு இதை சேர்த்து வச்சாலும் அதுக்கு கிடைக்காம போயிடும். அதனால நம்ம தேவையில்லாத விஷயத்தை ரொம்ப அதிகமாக எல்லாம் சேர்த்துக்காம எது தேவையோ அதோட வாழணும். யானை காமம், காமத்தினால் அழிந்துவிடும். அதனால காமம் தேவையில்லை. மான் இப்படி ஒரு ரீங்காரமாக இசைக்கு அடிமையாகி வேடனிடம் தோற்று போயிடும். அதனால நம்ம எதுக்குமே மயங்காமல் நம்மளோட என்ன பண்ணும் எண்ணங்கள் கட்டுப்பாடுடன் வைத்துக் கொண்டு இருக்கணும். மீன் ஒரு சின்ன புழுக்கு ஆசைப்பட்டு தூண்டிலாம் மாட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம வாயை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கணும். ஒரு வேசி என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம்
போய் நாடி சம்பாதித்து நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசையினால சோர்வெழுந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் தேவையான விஷயங்களை வச்சு சந்தோஷமா இருப்பான். அந்த மாதிரி நமக்கு எது தேவையான விஷயங்கள் அதை வைத்து வாழ கட்டுக்கடக்கணும். ஒரு பருந்து என்ன பண்ணும், அது பெரிய அந்த எலியை எடுத்துக்கிட்டு போகும்போது மற்ற பறவைகள் எல்லாம் அது குத்தும். அப்ப அது ரொம்ப வலி தாங்க விடாம அந்த எலியை போட்டுடும். எலி அப்பா நமக்கு பருந்துகிட்ட இருந்து விடுதலை வந்துச்சுன்னு ஓடிடும். அப்ப பருந்து தெரிஞ்சுக்கும், ஓஹோ நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை வேட்டையாடும் பறவைகிட்ட இருந்து தத்தாத்திரேயர் குருவாக என்ன கத்துக்கிட்டாரு. குழந்தைகளுக்கு இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒரு ஈகோ இல்லாம பாகுபாடு இல்லாமல் பழகும் அந்த குணத்தையும் ஒரு கண்ணி என்ன பண்ணும், தேவையில்லாத விஷயங்களையும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது சலனத்தையும் குழப்பத்தையும் தரும் என்று அதை அகற்றி விட்டு நல்ல பாதையில் போற மாதிரி. அப்புறம் அம்பு தயாரிப்பு எவ்வளவு பக்கத்துல ஒரு சஞ்சலம் இருந்தாலும் ஒரு மன்னரே ஒரு படை சூழ போனாலும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனோட முழு கவனமும் அந்த அம்பு தயாரிப்பதில் தான் இருக்கும். அதே மாதிரி பாம்பு என்ன பண்ணும், தோல் உரித்து தன்னோட நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். சிலந்தி தன்னோட கட்டின வலையையே என்ன பண்ணும், தானே சாப்பிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணும், நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும். நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை உள்வாங்கி கொண்டு வாழ கத்துக்கணும். அதே மாதிரி குளவி என்ன பண்ணும், ஒரு சின்ன புழுவை, அதாவது பட்டாம்பூச்சியோட குட்டி இருக்கும், அது கேட்டர்பில்லர், அதை கொண்டு தன்னோட கூண்டுல வச்சுட்டு அதை ரீங்காரம் விட்டுட்டே இருக்குமா. இந்த புழு என்ன பண்ணும்னா அதை பார்த்து பார்த்து பார்த்து, ஓ நம்ம குளவிதான் போல இருக்கு, நம்ம குளவிதான் போல இருக்கு, குளவியாகவே மாறிடும். அந்த மாதிரி நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்களோட குணம் தான் நமக்கு வரும். அதனால நல்ல விஷயங்களை பார்த்து நல்லவங்களோட சேர்ந்தா நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். இந்த மாதிரி 24 குருக்கள் மூலமாக இந்த வாழ்க்கை நெறிகளை நான் கத்துக்கிட்டேன், அவங்கதான் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு தத்தாத்திரேயர் நமக்கு இந்த பாகவத புராணத்தில் நமக்கு சொல்றார். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சிரவணம் பண்றோம், கேட்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், கதா காலக்ஷேபங்கள் கேட்கிறோம். இந்த கடவுளை வழி அடையும் வழி அப்படின்னு 5 விஷயத்த நமக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம தத்தாத்திரேயர் சொன்ன மாதிரி சிரவணம் கேட்கிறோம், பாராயணம் பண்றோம், மனனம் கிரந்தம்னா நிறைய படிச்சு பாராயணம் பண்றோம், நிதித்தியாசனம் அப்படின்ற 3வது வழியாக இந்த சத்சங்கம் சத்கோஷ்டி மூலமாக நம்ம படிச்சதை கேட்டதை பாராயணம் செஞ்சதெல்லாம் மனசுல நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும்ன்றத யோசிக்கிறோம். அப்புறமா சாட்சாத்காரம் 4வது வழியாக உண்மையை அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது 5வது கடைசி நிலை பூஜை. நம்ம எப்படி என்ன செய்து முக்தி அடைவது, கடவுளை எப்படி நாடுவது, ஆன்மீக பாதையில் கரெக்டா நம்ம எப்படி போறது அப்படின்னா, நம்ம பெரியவங்க நம்ம மாஸ்டர் எல்லாருமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வழியாக போலாம் கடவுளை அடையலாம். ஒண்ணு ஞான மார்க்கம், இன்னொன்னு கர்ம மார்க்கம். ஞான மார்க்கம் ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப இதுவா சொல்றார். 5 ஒரு மனுஷனா பிறந்த எந்த ஒரு மனிதனும் 5 வகையான யஜ்ஞம் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்றார். ஒண்ணு பித்ரு யஜ்ஞம், அதாவது நம்மளோட பெத்த அப்பா அம்மாவை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான கடமைகளை செய்யணும். அவர்கள் இறந்த பிறகுக்கும் அவங்களுக்கு அந்த சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதையும் கடமை மாறாம நம்ம செய்யணும். அப்படி செய்தா பித்ரு யஜ்ஞம், அது பேரு பித்ரு யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் நம்ம குலதெய்வ வழிபாடுகள், நமக்கு எந்த குலத்துல நம்ம சேர்ந்திருக்கோமோ என்ன தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செய்வது, அது 2வது. 3வது ரிஷி யஜ்ஞம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எல்லாருமே இப்ப தத்தாத்திரேய பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு ரிஷி வம்சமாக தான் நம்ம வந்திருக்கோம். சிவனடியார்கள் ஃபாலோ பண்றவங்க சிவகோத்திரத்துல இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் இந்த ரிஷி கோத்திரம், இந்த பரத்வாஜ கோத்திரம், இந்த கோத்திரம் அப்படின்னா நிறைய ரிஷி வழியாக தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஃபாலோவர்ஸ் ஆஃப் ரிஷி தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ உன் வாழ்நாளில் கற்றுக்கொன்ற இந்த ஞானத்தை உன்கிட்டயே மட்டும் வச்சுக்காத,
ஒரு செல்ஃபிஷா அப்பா நம்ம கத்துக்கிட்டோம், நம்மளோட குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி இல்லாமல் இந்த உலகம் முழுக்க இந்த ஞானத்தை பரப்ப வேண்டும். அதுதான் நீ குருவுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவை. குரு மூலமாக நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், ஞானம் பெறறோம். அந்த ஞானத்தை நமக்குள்ள மட்டும் வச்சுக்காம இந்த உலகம் முழுக்க நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த மாதிரி சத்சங்கம் மூலமாக, சத்கோஷ்டி மூலமாக, பாகவதம் மூலமாக, கதாட்சேபம் மூலம் எந்த ஒரு முறையில மற்றவங்களுக்கு நம்ம அந்த ஞானத்தை அளிக்கின்றோம். அதுதான் நம்ம குருவுக்கு செய்கின்ற சேவை. 4வது யஜ்ஞம் என்னன்னு பார்த்தா மனித யஜ்ஞம். இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் எனக்கு பிடிச்சவன், இவன் எனக்கு பிடிக்காதவன், அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சமம் அப்படிங்கிற எல்லா மனிதர்களையும் சமமாக பாவித்து கடவுள் ஸ்வரூபமாகவே அவங்களை கருதி ஏற்றுக்கொண்டு வாழ்வது. அது 4வது யஜ்ஞம். 5வது பார்த்தோம்னா பூத யஜ்ஞம். நம்ம என்ன சொல்லியிருக்காரு பாபா, நீங்க எது சாப்பிட்டாலுமே சரி ஒரு பொடியை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வச்சிருங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் வாழறதுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அதுங்களுக்கு வாழணும். அதனால இந்த உயிருக்கு தான் ஐயோ காக்காக்கு வைக்கிறோம், இவங்களுக்கு வைக்கிறோம், நாய்க்கு வைக்கிறோம், பூனைக்கு, அப்படி எந்த உயிரினையும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம். ஒரு பொடி எடுத்துட்டு போய் வச்சுட்டு அது எந்த உயிரினம் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக கொடுக்கறது பூத யஜ்ஞம். இந்த 5 வழியாக நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு இந்த நாமம் சொல்றது, இந்த பக்தி மார்க்கம் இதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா எனக்கு சுத்தி இருக்கவங்கள என்னோட கடமையை தெரிஞ்சு நான் பார்த்துப்பேன், அது பண்ணுவேன். 2வது எனக்கு கடவுள் வழிபாடு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நான் அவங்கள சுவாமியை கும்பிடுவேன், பார்ப்பேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு நான் சொல்லி தருவேன். எல்லாருக்குமே நான் என்ன தேவையோ கற்றுக் கொடுப்பேன். அது 3வது. 4 எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மனுஷர்களையும் நான் சமமாக பாவிப்பேன். அது 4வது. பூத யஜ்ஞம் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் இல்ல எல்லா பிராணிகளுக்கும் நான் சேவை செய்வேன். இந்த ஒரு காக்காக்கு தண்ணி வைக்கிறது, ஒரு குருவிக்கு, எந்த ஒரு பறவைக்கு தண்ணி வைக்கிறதாக்கும், ஒரு சாப்பாடு போடுறதுக்கும், எது வேணாலும் நான் செய்வேன். இப்படி நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இது எல்லாமே தான் நீ செய்யற, இது எல்லாமே தான் நம்ம யஜ்ஞம் அப்படிங்கிற ஒரு பேர்ல, பஞ்சருணம் அப்படிங்கிற ஒரு பேர்ல நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே என்னோட கடமை, என்னோட கர்மா, நீ செஞ்சுக்கிட்டே போனீங்க, அது கர்ம மார்க்கத்தில் நீ கடவுளை அடைவாய். இதுதான் 2 விதமாக கடவுள் பூஜை செய்வது. ஒண்ணு ஞான மார்க்கம், பக்தி மார்க்கமாக மூழ்கி எல்லாம் செய்யறது. என்னெல்லாம் கடமை மட்டும் நான் பாபா சொல்லிட்டு இருக்க மாதிரி நான் என்னோட கடமையை செஞ்சிருக்கேன். கிரகஸ்தனாக என்னோட கடமையெல்லாம் நான் யாரை பார்த்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் செஞ்சேன். அப்படின்னா கர்ம மார்க்கம் மூலமாக நீ இறைவனை அடைவார். இந்த 5 ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சாட்சாத்காரம், இந்த பூஜை, இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம் தானா? இப்ப நம்ம சத்சங்கம் கேட்கிறோம் அதோட முடிஞ்சிருமா? ஒரு சத்கோஷ்டி பண்றோம் அந்த 45 நிமிஷம் தானா? இந்த 1 hour தானா? அப்படின்னா அப்படி கிடையாது. இதை நம்ம என்ன பண்றோம், அனன்ய சிந்தனமாக எப்பொழுதும் தினம் இதையே தான் யோசிச்சுக்கணும், இதையே தான் நம்ம செயல்படணும். நம்ம கத்துக்கிட்டோம், அந்த நம்மளோட பிராக்டிக்கலையும் அதை நம்ம அப்ளை பண்ணணும். அனன்ய சிந்தனமாக மாறிக்கிட்டே என்ன பண்ணணும், இதை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இத ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம என்ன பண்றாரு நாமதாரகன் இது எல்லா விஷயத்திலும் குரு என்றால் என்ன, குரு சேவை என்றால் என்ன, குருவை நம்ம எப்படி அடையணும், நமக்கு குருவின் அனுபவங்கள், இப்படி இந்த 51வது அத்தியாயங்கள் மூலமாக சித்தமுனி சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா, ஸ்ரீ குருவை பற்றி நாமதாரனுக்கு. இதை கேட்டு 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 உணர்ந்து அனுபவித்து என்ன ஆறாரு நாமதாரகர், ஒரு சமாதி நிலையை அடைஞ்சிடுறார். அப்படியே மூழ்கி அந்த கடவுளை மானசீகமாக பூஜை செய்ய ஆரம்பிச்சுடுறார். மானசீகமாக பக்தி நிலைகளாக என்ன பண்றாரு, அவரை சுவாமி கும்பிட ஆரம்பிச்சுடுறார். அவரை அப்படியே உபச்சாரங்கள் பண்றாரு, அவர் பூஜை செய்யறார். அது சாதாரண பூஜை கிடையாது. அது என்ன சொல்றாரு, ஷோடோபச்சார பூஜை, 16 வகையான உபச்சாரங்கள் செய்து
நாமதாரகன் ஸ்ரீ குருவை வணங்குகின்றார். ஆத்மார்த்தமாக மனதார ஏதோ ஒரு பொருள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பூஜை பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஆத்மார்த்தமாக என்ன பண்றாரு, நம்ம கடவுளை அவரு வணங்குகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்றோம், ஒருத்தரை வரவேற்கிறோம், ஆகானம் செய்யறோம், அதனால வரவேற்று உட்கார வைக்கிறோம். ஆசனம் கொடுக்குறோம். நம்ம எப்படி ஒரு விருந்தாளிகள் வந்தா நம்ம ஒரு ஆசனம் கொடுப்போமோ அந்த மாதிரி ஆசனம் கொடுத்து அவர்களை உட்கார வைக்கின்றோம். அதே மாதிரி நம்ம அவரை கை கால் அலம்புவதற்கான தண்ணீரை கொடுக்கின்றோம். அப்புறமா ஆசனம் செய்கிறோம். ஆசனம் செய்கிறோம்னா என்னது, அவரை அருந்துவதற்காக தண்ணீரை கொடுக்கின்றோம். இது எல்லாமே நம்ம விருந்தினர்களோ அகதிகளோ நம்ம எப்படி பண்றாங்களோ அவங்களுக்கு செய்யற மாதிரி அவர் என்ன பண்றாரு, எல்லா உபச்சாரங்களையும் அவரு கடவுளுக்கு ஸ்ரீகுருவுக்கு அவர் செய்யறாரு. அதே மாதிரி என்ன பண்றாரு, நம்ம ஸ்நானம், அதாவது 6வது உபச்சாரம் நம்ம பண்றோம் இல்லையா, குளிப்பாட்டுவது, அதாவது குளிப்பது, அந்த மாதிரி ஸ்நானமும் கொடுக்கிறாரு. அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறமா 7வது உபச்சாரமான வஸ்திரத்தை செலுத்துகிறார். யக்னோபவீதம், அதாவது பூணல், அதையும் நம்ம என்ன பண்றாரு, ஒரு குருவை மனசார குளிப்பாட்டி வஸ்திரம் செலுத்தி அவர்களுக்கு அர்ப்பணித்து யக்னோபவீதம் பூணல் செலுத்துகிறார். அப்புறமா கந்தம் வாசனை மிகுந்த கந்தம் கொடுக்குறார். அப்ப அந்த பாவனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம உட்கார சொல்றோம் இல்லைங்களா, ஆசனம் கொடுத்து அவரை வரவேற்று ஒரு ஆசனம் கொடுத்து உட்காரோம். இந்த நம்ம முன்னாடி சொன்னோம் தெரியுமா, இந்த பிரபஞ்ச உருவமே நீதான், இந்த பிரபஞ்சமே குரு நீதான், உனக்கு நான் எந்த இடத்துல ஆசனம் கொடுத்து இங்க உட்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன், நீ இது கொடுத்ததே நீதானே, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனதே நீதானே அப்படிங்கிற ஒரு பாவனை. அதே மாதிரி நீ வாசனை மிகுதியானவர், உனக்கு ஒரு கந்தம் கொடுத்து அந்த வாசனை மிகுதியான பொருட்களை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாவனை. எல்லாமே எனக்கு கொடுத்ததுதான், நான் திருப்பி இந்த பூஜை மூலமாக மனசார நானும் உனக்கு கொடுக்கின்றேன் அப்படிங்கிறத அந்த கந்தம் கொடுக்கிறார். புஷ்பம், இந்த உலகத்துல உனக்காக பூஜைக்கு ஏற்றவாறு இந்த புஷ்பங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த புஷ்பங்கள் மூலமாக உனக்கு நான் அர்ச்சனைகள் செய்கின்றேன் அப்படின்ட்டு அந்த புஷ்பங்கள் கொடுக்கின்றார். தூபம் வடிவமானவனி என்றும் தூபம் நிறைந்தவனி, உனக்கு இந்த தூபம் வடிவமாக ஒரு உபச்சாரங்களை நான் செய்கின்றேன் அப்படின்னு தூபம் ஏற்றி வைத்து செய்கிறார். அடுத்தது தீபம் ஏற்றி வைத்து, இது எல்லாமே ஆத்மார்த்தமாக மனதுக்குள் அவர் செய்கிறார். தீபம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்குள்ள இருக்க அஞ்ஞானத்தை ஒழித்து ஒளி எப்படி இந்த இருட்டை அழித்து ஒளி கொடுக்கின்றதோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்க அஞ்ஞானத்தை விலக்கி ஒளி தருபவன் குரு. அந்த மாதிரி தீபம், அதுக்கு தானே நம்ம ஏற்றுறோம் இந்த பூஜையில எல்லாம், அந்த தீபத்தை ஏற்றி உபச்சாரங்கள் செய்கிறார். அப்புறமா நெய்வேத்தியம் என்ன பண்றோமோ நம்ம அதே பாவனையோட தான் நம்ம நெய்வேத்தியம் செய்யணும். இந்த உலகத்துல படைச்சவன் நீ, இந்த உலகத்தை உருவாக்கணும், என்னையும் உருவாக்குனது நீதான். அப்படி இருக்கிற எனக்கு கிடைத்த பொருளை நான் நெய்வேத்தியமாக கொடுக்குறேன். இந்த நெய்வேத்தியமா கொடுக்கும் போது இந்த பாவனை எப்படி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய சச்சங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கோம். என்னன்னா நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம், நம்ம நடக்கிற விஷயத்த நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அர்ச்சனை எல்லாம் அந்த வாசல்ல வாங்கின்னு போவோம், கவர்லாம் நிறைய இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளூ கலர் கவரோ இல்ல ஒயிட் கலர் கவர்ல தான் எல்லாமே தேங்காய், பூ, பழம், தாம்பலம் எல்லாமே வச்சு தருவாங்க. அதை என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்துட்டு போயிட்டு சமர்ப்பிப்போம், அர்ச்சனை பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப புத்திசாலித்தனம் நினைச்சுட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரோ ஒரு துணி பையோ ஏதோ ஒன்று கொண்டு போவோம். ஏன்னா மற்ற தேங்காயோட நம்ம கலந்துக்க கூடாது, நம்மளோடது நம்ம என்ன கொடுத்தோமோ சுவாமிக்கு அதேதான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு. அது வந்தாதான் நமக்கு அந்த பலனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணறோம் பாத்தீங்களா, அது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஞானம் இல்லாதது, அதோட உச்சம், அறியாமை. ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன பண்றோம்,
கடவுள்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது அவரோடது. நம்ம வீட்டுக்கே ஒருத்தவங்க வராங்க, நம்ம அவங்கள உபசரிச்சு நம்ம ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு பழம் கொடுக்குறோம். அந்த பழம் இது என்னோடது நான் சொல்லுவோம் இல்ல, அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அவங்க சாப்பிடலாம். அதே மாதிரிதான் அந்த பாவனை என்ன பண்றோம், இது நான் உங்களுக்கு அர்ப்பணிச்சாச்சு. அவர் கொடுக்கிறது ஒரு 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 என்ன சொல்றது, நம்ம ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு விஷயமா இருந்தாலும் அது பிரசாதமாக, ஒரு பெரிய பிரசாதமாக எடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஒண்ணு விஷயம் வந்தது அப்படின்னு ஒரு பிரசாதமாக நம்ம ஏத்துக்கணுமே தவிர, இது நான் வச்சதுதான், எனக்கு வச்ச பிரசாதம் தான், நான் வச்ச பழம் தான் வரணும், நான் வச்ச தேங்காய் தான் எனக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னும் நம்ம இந்த சத்சங்கத்தில் இன்னும் உள்ள ஐக்கியமாகல. அப்படின்னு இப்படி நினைச்சோம்னா இன்னும் நம்ம சத்சங்கத்தில் இன்னும் ஐக்கியமாகல, நம்ம கத்துக்கல அப்படின்னு சொன்னோம். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சொல்லிருந்தாலும் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ், நாம நம்மளையே அறிந்து கொள்ளுதல், செல்ஃப் ரியலைசேஷன், உணர்தல். ஒரு விஷயத்தையும் நம்மள உணர்ந்துக்கணும். நம்ம இது கிரந்தத்தோட புக்கோட நின்றுடக்கூடாது. அந்த ஞானம் நம்ம அதை அப்படிதான் ஏத்துக்கிறோமா, அதான் நம்ம பண்றோமா அப்படிங்கறது ஒரு செயல்பாடுலயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறோம். நாமளே ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும், நம்ம நாளே உணர்ந்து கொள்ள வேண்டும். சாட்சாத்காரம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கடவுள் அடையும் ரியலைசேஷன் நம்ம உணர்ந்து கொண்டோம்னா அதுதான் நம்ம சத்சங்கத்தில் இத்தனை நாள் நம்ம சத்சங்கத்துல நம்ம கத்துக்கிட்டதான ஒரு வெளிப்பாடும். அதுதான் நம்ம பேயிங் ஹோமேஜ் டு சத்சங்கம். நம்ம என்ன குருவுக்கு நம்ம செலுத்துறோம் நன்றி கடன், நம்ம என்ன செலுத்துறோம் சத்சங்கத்துக்கு, நம்ம என்ன நன்றி கடன் செலுத்துறோம் அப்படின்னா அது கத்துக் கொடுத்துதான் நம்ம இன்னும் கத்துக்கணும். இப்ப எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லா சங்கல்பம்லாம் என்னன்னு தெரியும். நம்ம இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கும்படி செய்யுங்க, இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம யாருமே வேண்டது இல்லை. ஏன்னா நம்ம சங்கல்பம் இப்படி நம்ம கடவுளை கும்பிடுறோம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு எது நல்லதோ, என் குடும்பத்துக்கு எது நல்லதோ அது நீங்க செய்வீங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. எது வேணும்ன்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு கிடையாது. அதனால நீங்களா எது செய்தாலும் அது எனக்கு நன்மையால் தான் முடியும். அந்த பாவனையோட தான் நம்ம எப்பவுமே சங்கல்பம் செஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே அதானே கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம இந்த சத்சங்கம் மூலியமா நம்ம கத்துக்கிட்டத நம்ம உணரணும். அதுதான் சொல்றாங்க. இப்படி நைவேத்தியம் செய்து உபச்சாரம் செய்கிறார். தாம்பூலம் சமைத்து நீராஜனம் செய்து மந்திர புஷ்பம், வெறும் புஷ்பம் மட்டும் இல்லாமல் அந்த 8 மந்திர புஷ்பம் நமக்கு தெரியும் இல்லையா, உண்மை, தவம், தவிப்பு, அந்த மாதிரி 8 மந்திர புஷ்பங்கள் மூலமாக நாமதாரகர் என்ன பண்றாரு, உபச்சாரங்கள் ஸ்ரீகுருக்கு மனசார அப்படியே இவர் கேட்டுக்கிட்டே இருந்து அந்த சமாதி நிலைக்கு போய் இத்தனை உபச்சாரங்களையும் சோடோபச்சாரங்களையும் ஸ்ரீகுருக்கு செய்கிறார். இதை சித்தமுனி பாக்குறார். இவ்வளோ அனுபவங்களையும் இவ்வளோ விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு சமாதி நிலைக்கு செஞ்சுட்டாரு உணர்ற. அவரை எழுப்புறார். என்ன சொல்றாரு, நீ இவ்வளோ அனுபவங்களையும் பெற்றிருக்கார், நீ என்ன பண்ணணும், இதை உலகத்துக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. நம்மளாதான் என்ன பண்ணுவோம், அச்சோ அவர் தான் நல்ல முக்தி நிலைக்கு வந்துட்டாரே, நிறைய விஷயங்கள் கத்துட்டாரு, அப்படியே ஐக்கியமாகி சுவாமி கிட்டே நம்ம பேசிட்டு இருக்காரு, சுவாமிக்கே மனசார பூஜை பண்ணிட்டு இருக்காரு, ஆத்மார்த்தமாக மனதார பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கா இல்லையா, நரேன் என்ற ஒரு சாதாரண ஒரு சின்ன மாணவர் அவர்கிட்ட வரும்போது அவர் என்ன பண்ணார், தன்னுடைய அனுபவங்களை, தன்னோட ஞானத்தை, தன்னுடைய வழிநெறிகள் எல்லாமே அவனுக்கு போதித்து தன்னுடைய எல்லா ஆற்றலையும் அந்த நரேன் என்ற விவேகானந்தருக்கு தருகிறார். அப்போ விவேகானந்தராக மாறின நரேன் ஒரு தியான நிலையில் ஈடுபடும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் இதுக்காகவா உன்னை என்னோட முழு ஆற்றலையும் கொண்டு உன்னை தயார் செய்தேன், தியான நிலைக்கு செல்லவா? இல்லையே, இந்த உலகம் முழுக்க நீ கற்றுக்கொண்ட ஆற்றலை இந்த உலகம் முழுக்க நீ பரப்ப வேண்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த ஞானம் கிடைக்குமாறு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புற. அதே மாதிரிதான்
சித்தமுனியும் என்ன பண்றார், சமாதி நிலைக்கு நாமத்தாக அடைந்தாலும் அவனை விட்டுடல. நீ இந்த குருச்சரித்திரம் மூலமாக கத்துக்கிட்ட விஷயங்களை, கத்துக்கிட்ட ஞானத்தை, உங்கள் அனுபவங்களை இந்த உலகம் முழுக்க நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துலதான் இந்த குருச்சரித்திரத்தோட மகத்துவம். இந்த ரெண்டாவது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த குருச்சரித்திரத்துடன் மகிமை நம்ம முதல்ல நம்ம பார்த்துட்டோம், இந்த சமாதி நிலையை பத்தி பார்த்துட்டோம். இந்த ரெண்டாவது குருச்சரித்திர மகிமை, அத ரெண்டு இன்சிடென்ட் நம்ம சொல்லலாம். இந்த குருச்சரித்திர பாராயணம் யார் யாரெல்லாம் பண்ணி என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மாங்கோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஸ்ரீ வாசுதேவ சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு ஏழை பிராமணர்ல இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, எப்பவுமே கடவுளை தியானிச்சு அவரோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ கனவுல ஒரு நாள் தத்தாத்திரேயர் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்ரீ குரு சரித்திரத்தை படி, பாராயணம் செய் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் நீ நரசிம்மவாடி என்ற ஒரு கிராமத்துக்கு நாளைக்கு நீ போ, உனக்கு போகிறதுக்கு ஒரு துணையோடு நீ போவ. அது மட்டும் இல்லாமல் அங்க கோவிந்த சுவாமி என்பவரை நீ அங்க சந்திச்சு நீ பலன் பெறுவ அப்படின்னு சொல்லி அனுப்புற. அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் கனவா எப்படின்னு தெரியாத யோசிச்சுட்டே இருக்கும் போது அடுத்த நாள் ஒருத்தர் என்ன பண்றார், அவரை நரசிம்மவாடி கூட்டிட்டு போறார். அங்க கோவிந்த சுவாமியை சந்திக்கிறார். அப்படியும் அவருக்கு ரொம்ப அந்த பற்றுலாம் வரல. ஏன்னா அவர் கடவுளை மட்டும்தான் வணங்குவார். இந்த குருச்சரித்திரம் ஒரு புத்தகம் மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சது. அதனால ஒரு புத்தகம் மாதிரி தான் அதை படிச்சுட்டு இருந்தார். ஆனா கோவிந்த சுவாமி என்ன பண்ணார், இதை நீ பாராயணம் செய், அதாவது ஒரு பக்தியோட பாராயணம் செய், அந்த ஒரு பாவனையோட பாராயணம் செய் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவரு என்ன பண்றாரு, இந்த அதுவும் கனவுலதான் அடுத்த நாள் என்ன பண்ணார், படிக்க ஆரம்பித்தார். கோவிந்த சுவாமியோட அவரோட அருள் அவருக்கு கிடைச்சது, ஆசி கிடைச்சது. அப்படி வாசுதேவ சரஸ்வதியான அவர் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதியாக மாறி ஒரு சத்குருவாக மாறி எல்லாருக்குமே அவர் ஆசி புரிந்தார் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். இரண்டாவது, அந்த நரசிம்மவாடியிலே ஒரு பாண்டுரங்கன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இருந்தார். இவர் வாசுதேவானந்த சரஸ்வதியை பார்த்து ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டு அவரோட வழியில நடந்து அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு ஒரு குரல் சொல்லிட்டே இருக்குமா எப்பவுமே, ஸ்ரீ குரு சரித்திரத்தை படி, ஸ்ரீ குரு சரித்திரத்தை படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்வார், அப்படின்னா என்ன, அந்த புக் என்ன எங்க இருக்கும் அப்படின்னா அவருக்கு தெரியல. ஏன்னா இவர் அந்த பக்தியின் மார்க்கத்தை நெருங்கும் பொழுது ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி மகா சமாதி ஆயிட்டார். அதனால அவருக்கு ரொம்ப பழகுற பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. இந்த குருச்சரித்திரம்னா என்ன அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி அவரோட மாமாவை சந்திக்க, அவர்கிட்ட என்ன பண்றாரு, சில விஷயங்கள் அனுபவங்கள் இருக்கிறத அவர்கிட்ட அந்த ஸ்ரீ குருச்சரித்திரம் இருக்குது, நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இது ரொம்ப பவித்திரமான புத்தகமாச்சு, யார்கிட்ட நம்ம கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் பாண்டுரங்கன் கிட்ட கொடுக்குறார். அவர் அதை படித்து தெளிந்து நிறைய அனுபவங்களை கற்று அவரும் ஸ்ரீ சத்குரு ரங்கவாதூத மகாராஜாக மாறுகிறார். இது ரெண்டு அனுபவங்கள் ஸ்ரீ குரு சரித்திர பாராயணம் செய்வதின் மகத்துவம். மூன்றாவது, கடைசியாக பாராயணம் எப்படி பண்ணணும், சப்தாகம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஏப்ரல் 12 மாஸ்டரோட ஆராதனை நாள். அதனால பொங்கல் செல்ல விரும்புபவர்கள் ஏப்ரல் 11 அன்று பினாகினி எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முடிந்து ஏப்ரல் 12 பூஜையெல்லாம் முடித்து சதாப்தியில் ஈவினிங் புக் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். அதே மாதிரி நம்ம அக்டோபர்ல இருந்து உங்க ஊர்ல பக்த நிவாசுக்கான காணிக்கைகள் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காணிக்கையும் இப்போ செலுத்தலாம். இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட், ஆராதனை நாள் ஏப்ரல் 12 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்க காணிக்கைகளும் செலுத்தலாம். இப்போ இந்த லாஸ்ட் பாராயணம் சப்தாகம்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்ற. சப்தாக பாராயணம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல நாள்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு
பாராயணம் செய்யும் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி தீப விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூக்கெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண பவித்திரமாக ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுட்டு நம்ம பாராயணம் ஆரம்பிப்போம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பாராயணம் முடிந்தவுடன் ஆரத்தி எடுப்போம். அப்புறம் 7 நாட்கள், அதாவது 7 நாட்கள் சப்தாகம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா வியாழனிலிருந்து புதன் வரைக்கும் முடிச்ச உடனே ஒரு 7க்கு அன்னதானம் எல்லாம் செஞ்சிருவோம். இதுதான் சப்தாகம் நினைச்சுருக்கோம். ஏன் 7 நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வியாழனில் ஆரம்பித்து புதனில் முடியறது. திருப்பியும் அது முடிஞ்சிருதா சப்தாகம்? அப்படி கிடையாது. திருப்ப வியாழனில் ஆரம்பிக்கின்றது. எப்படி இந்த உலகம் சுழண்டு கொண்டே இருக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பாராயணம் அவ்வளவுதானா, 5 வாட்டி படிச்சா போதுமா, 7 வாட்டி படிச்சா போதுமா, வியாழக்கிழமை புதன்கிழமை முடிச்சுட்டா போதுமா? இல்ல. நம்ம மூச்சு விட மறக்கிறோமா? இல்ல இல்லையா? அதே மாதிரி நம்ம பாராயணம் தினம் 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 செய்துட்டே இருக்கணும். நான் எப்பவுமே இந்த ப்ராவர்ப் சொல்றேன், டெல் மீ ஐ ஃபர்கெட். நம்ம சத்தங்கம் கேட்கிறோம், சில விஷயங்களை மறந்துடுவோம். டீச் மீ ஐ ரிமெம்பர். பாராயணம் செய்யும் பொழுது இல்ல சத்சங்கம்ல நம்ம சொல்லும் பொழுது, ஆமா நம்ம அன்னைக்கு இந்த கதையை நம்ம சொன்னோம் இல்லையா சத்சங்கம்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இன்வால்வ் மீ ஐ லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மார்த்தமாக அதை நான் உணர்ந்து, நம்ம சொல்றோம் ரியலைசேஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரி உணர்ந்து அதை அனுபவித்து நம்ம இந்த கத்துத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம செலுத்துறோம் இல்லையா, அப்போதுதான் நான் இந்த வாழ்க்கையை ஞானத்தை கற்க ஆரம்பிக்கின்றேன், ஞானத்தை அடைய ஆரம்பிக்கின்றேன், கடவுளை அடைய நான் தயாராகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம பாராயணம் அந்த பாவனையோட செய்து, அதாவது நம்ம எப்படி ஒரு இன்விஜிலேட்டர் பக்கத்துல இருந்தா பயபக்தியோட எழுதுவோம், நம்ம ஹெட்மிஸ்ட்ரஸ் பக்கத்துல இருந்தா நம்ம கரெக்டா பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பாராயணம் செய்யும் போதும் பக்கத்துல இருந்தே நம்ம கேட்கிறார் ஸ்ரீகுரு கேட்டுட்டு இருக்காரு நம்ம பாராயணம் அப்படின்னு சொல்லும் போது எந்த பாவனையோட படிப்போமோ அந்த மாதிரி பாராயணம் செய்து நம்ம நம்மளே நல்வழிப்படுத்திப்போம், ஸ்ரீகுருவை அடைவோம் என்பதை சொல்லி ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।